محمدلا بحمد الله ومبسملا بسم الله ومصليا على خير خلقه سيدنا محمد بن عبد الله وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى فإن الجنة هي المأوى. وقال نبينا صلى الله عليه وسلم الدين النصيحة. அகிலத்தை படைத்து பரிபாலிக்கின்ற வல்ல நாயன் அல்லாஹு தாலாவுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். நரகத்தின் விளிம்பிலே வாழ்ந்து கொண்டிருந்த மக்களை நேர்வழிப்படுத்துவதற்காக அல்லும் பகலும் தன்னை அர்ப்பணித்த என் உயிரை விட நான் நேசிக்குகின்ற விரும்புகின்ற எங்கள் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது, அன்னாரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இறை இல்லத்தில் ஒன்று குடிக்கும் இறை நல்லடியார்களே, கணவான்களே, இந்த உலகத்துடைய வாழ்க்கை அற்பமானது, சொற்பமானது. இந்த குறுகிய வாழ்க்கை திட்டத்தில் வாழ வந்திருக்கும் நாம், எங்களை படைத்த ரப்புல் ஆலமீன் ஜல்ல ஜலாலு எந்த விடயத்தை எடுத்து நடக்கும்படியாக ஏவினானோ அந்த விடயங்களை அவசரமாக எடுத்து நடக்கும்படியாகவும், எவற்றை தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று தடை விதித்தானோ அந்த தடைகளை தவிர்ந்து கொள்ளுமாறும் தனக்கும் தாங்களுக்கும் வசியத் எனும் அன்பு கட்டளை பிறப்பிக்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஜும்மா நாட்களிலே குதுபாவை கேட்பதற்காக வேண்டி நீங்கள் மாத்திரம் வரவில்லை, முன் சஃப்புகளிலே மலக்குமார்கள் நிறைந்திருக்கிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். இடவழி விட்டு ஆங்காங்கே தூண்களிலும் கதிரைகளிலும் சுவர் ஓரங்களிலேயும் தன்னை சாய்த்து கொண்டு கால்களை கிளப்பிக் கொண்டு அரைகுறை தூக்கத்துடன் குதுபாவை கேட்பவர்கள் நபியின் சுன்னாக்கு மாறு செய்கின்றீர்கள். எனவே சற்று அசைந்து முன் சப்புகளை நிரப்பிக் கொள்ளுமாறு நபியுடைய சுன்னாவை உங்களுக்கு எத்தி வைக்கின்றேன். நீங்கள் ஒளிம்பி வருவது என் வார்த்தைக்காக வேண்டிய அல்ல, நபி சொன்னாங்கன்னு சொன்னதுக்காண்டி வாருங்கள் சகோதரர்கள். இன்றைய குதுபாவுடைய தலையங்கம் உண்மையான தக்குவா எது என்ன என்பதுதான். சகோதரர்களே, இந்த குதுபாவை உளம் திறந்து கேட்க வேண்டும்.
பேசுபவன் சிறந்தவன், கேட்பவன் தாழ்ந்தவன், தெரியாதவன் என்பது அல்ல. பேசுகின்றவர்களும் அல்லாஹ்வை பயந்து பேச வேண்டும், கேட்கின்றவர்களும் அல்லாஹ்வை பயந்து கேட்க வேண்டும். சகோதரர்களே, தக்வா என்றால் அது சூரத்திலேயா சீரத்திலேயா தீர்மானிப்பது, தோற்றத்திலேயா உள்ளத்தால் தீர்மானிப்பதா என்பதனை நாங்கள் ஒவ்வொருவரும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சில பேர்கள் சாரணம் மடிச்சு கட்டி நான் இங்க எவனுக்கும் பயம் இல்லை, அல்லாஹ்வுக்கு தான் பயம் என்று சொல்வார்கள். அப்ப அவர்கள் தக்வாவை பத்தி தெரியாதவர்கள். சில பேர் சபையில எல்லாரும் உள்ளத்தை அடிச்சு உடைச்சு பேசுவார், நான் இங்க எவனுக்கும் பயம் இல்லை என்று நெஞ்சை நிமிர்த்தி பேசுவார். அவர் சொல்லுவார், நான் அல்லாஹ்க்கு மட்டும்தான் பயம், இந்த பள்ளி ரெஸ்டுக்கோ மௌலிமாருக்கோ தலைவனுக்கோ எவனுக்கும் பயம் இல்லைம்பார். பாவம், அவர் தக்குவா என்றால் என்னென்று தெரியாதவர். தக்குவாதாரி என்று தீர்மானிப்பது ஷரியாவுடைய கண்ணோட்டத்திலே, இஸ்லாத்துடைய பார்வையிலே தோற்றத்தை வைத்தல்ல, சூரத்தை வைத்தல்ல. இன்னல்லாஹ லா யன்துரு, அல்லாஹ்வோட சூரத்தை பார்ப்பதே கிடையாது. அல்லாஹ் பார்ப்பதெல்லாம் உங்கள் உள்ளத்திலே ஊற்றெடுக்கும் எண்ணங்களைத்தான். சகோதரர்களே, நம் சமுதாயத்துக்குள் நான் தெளிவாக பேசுகிறேன். ஷரியாவுடைய தீர்ப்பு என்ன என்பதற்காண்டி குர்ஆனுடைய வெளிச்சத்திலே சரியான ஹதீஸ்களை வைத்து பேசுகிறேன். சில பேர்கள் சூரத்திலே தோற்றத்திலே அவுலியா மாதிரி இருப்பார்கள். தாடி, ஜுப்பா, தஸ்பீ கையில, முன்சப்புல தொழுக. இவனை கண்டு இவன் நல்ல மனுஷன் நினைச்சு கடன் கொடுத்து ஏமாந்தவர்கள் எத்தனை பேர்கள் நமக்குள். இப்படியானவனை நம்பி மகளை பொன்னாக கொடுத்து ஏமாந்தவர்கள் எத்தனை பேர்கள். இவன் நல்ல சூரத்தை தொழுகிறான், பொடியன், தாடி, ஜுப்பா என்று பொண்ணை கொடுத்து இன்னும் அழுது கொண்டிருக்கிற தகப்பமார்கள் எத்தனை பேர்கள் நமக்குள்ள இருக்கிறார்கள். ஏமாந்துட்டம்பா, நான் நினைச்சேன் அவன் ஒரு நல்ல மாதிரி இருந்தான்பா, இப்பதான் அசில் வெட்ட கரங்குது என்று சூரத்தை கண்டு ஏமாந்து போனவர்கள், கடன் கொடுத்து ஏமாந்தவர்கள், பொன் கொடுத்து ஏமாந்தவர்கள், நகை கொடுத்து ஏமாந்தவர்கள், கூட்டுக்கு தொழில் செஞ்சு ஏமாந்து போனவர்கள் நமக்குள் எத்தனை பேர்கள் இருக்கிறோம். அந்த சூரத்துக்கு கண்டு பழகின பிறகுதான் இவன் மகா கஞ்சன், மகா பொல் போடுபவன், இவன் ஏமாத்துக்காரன், இவன் சூறையாடக்கூடியவன், பொய்யன் என்று அதுக்கு பிறகுதான் விளங்கி தலையில கை வைத்தவர்கள் நமக்குள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இன்னும் கொஞ்சம் பேர் சூரத் இல்லாவிட்டாலும் பேசுற பேச்ச பார்த்தா ஹாஜா முஹிதீன் திஸ்தி ரஹ்மத்துல்லாஹ் தோத்துருவாங்க. அப்படி பேசுவான், எடுத்ததுக்கெல்லாம் அல்லாஹ் அல்லாஹ் என்று பேசுவான். அவன் சொல்லில் சுல்தான், செயலை பார்த்தா ஷைத்தாண்ட மூத்த மகனாயிருக்கிறான். அவனுடைய பேச்சை நம்பி பொன் கொடுத்திருக்கிறோம், பொருள் கொடுத்திருக்கிறோம், ஆளை காணல. அவன் அவுளியா மாதிரி பேசினானப்பா, நம்பிட்டனப்பா,
என்னை கூட அங்க வந்தான், அல்லாஹ் பாதையில வந்தான், பள்ளியில இருந்தான். பள்ளி ரெஸ்டி அப்பான், பேசுவான், பேச்சு அவ்வா அவ்வாண்டு நடுங்கித்தான் பேசுவான். அங்க போய் பார்த்தா தான் இவர வாழ்க்கையில பக்கத்து பூமியை சுரண்டினவனும் இவன் தான். கடன் வாங்கி கடனை பொல் வைத்து அங்க கௌபாவை சுத்துறான். கடன் கொடுத்தவன் அந்த ஆட்சியார ஊட்ட சுத்துறான். அவன் ஏமாத்துட்டான். ஒரே அல்லாஹ் கௌபாவும் ரப்பும் என்று சொன்னான். நம்பி கடனை கொடுத்தோம், பார்ட்னர்ஷிப்பா சேர்த்தோம், மகளை கொடுத்தோம், காணிய கொடுத்தோம். கதை கண்ட ஏமாத்திட்டான். இப்படி கொஞ்சம் பேர் நம்ம ஊருக்குள்ள சுத்துறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் ஏமாந்து போனோம். பள்ளி ரெஸ்ட் என்று பள்ளி தலைவன், பள்ளி செயலாளர், நிர்வாகமே என்று ஏமாந்து போனவர்கள் எத்தனை பேர்கள்? மௌனம் என்று ஏமாந்து போனவர்கள் எத்தனை பேர்கள்? பெரிய ஈமான் உள்ள நினைச்சு ஏமாந்து போனவர்கள், பதவியை வச்சு ஏமாந்து போனவர்கள். இவர் இப்படி செய்வாரா? ஒரு ஸ்கூல் பிரின்சிபல் இப்படி செய்வாரா? ஒரு ஆலிம் இப்படி செய்வாரா? ஆபீஸ் இப்படி செய்வாரா? நினைச்சு 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 ஏமாந்து போனவர்கள் எத்தனை பேர்கள்? உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு ஆள் சொன்னாரு, அவங்கள தொழுகை விவாதத்தையும் பார்த்து இந்த ஆள் அடிக்க ஒத்தரும் இல்லை. உமர் தான் கூப்பிட்டாங்க, இங்க வாங்க. என்ன சொன்னீங்க? இவர் அடிக்க ஒத்தரும் இல்லையா? அப்படி தொழுக உமர் ரலியல்லாஹு, இவர் அப்படி அமைச்சவர். தோட்டத்தை வச்சு, தொழுகையை வச்சு, அதை வச்சு, திக்கிற வச்சு, தஸ்பமணியில சைஸை வச்சு தீர்மானிப்பது அல்ல. தக்குவாதாரி என்றா கூட பழகிப்பார், அண்டை வீட்டில இருந்துப்பார், பிரயாணம் செஞ்சுப்பார், கொடுக்கல் வாக்கல் செய்துப்பார். அதில் அவன் பெஸ்ட் என்றா அவன் நல்ல மனுஷனாகத்தான் இருப்பான். இது ஒன்றும் இல்லாம அவர் நல்லவர், அவர் ஹாஜியார், அவர் மௌலவி, அவர் தாயி, அவர் அப்படி இப்படி என்று ஒரு மனுஷனை நம்பி ஏமாந்து விடாது என்று சொல்லி கொடுத்த இஸ்லாம் சகோதரர்களே, எப்படி ஒரு அழகான மார்க்கம். ஏமாறவும் வேண்டாம், ஏமாற்றவும் வேண்டாம். ஏமாறுவனும் ஈமான் குறைந்தவன், ஏமாற்றுவோனும் ஈமான் குறைந்தவன் இந்த உலகத்துக்கு சொன்ன ஒரே ஒரு மார்க்கம் இந்த இஸ்லாம் மார்க்கம் மாத்திரம்தான் சகோதரர்களே. இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், இப்படி கொஞ்சம் பேர் இருப்பானுகள் என்று 1400 வருஷத்துக்கு முன்னால நபி அவங்க சொல்லிட்டாங்க. சொன்னாங்க, ஒரு கடைசி காலத்துல கொஞ்சம் பேர் வருவாங்க, அவங்க பேசினா மயங்கிடுவாங்க, அப்படி பேசுவான். நாங்கள் ஈமான்தார்கள், நானும் முஸ்லிஹூன் என்று சொல்லுவாங்க, நாங்க தான் எல்லாம் என்று பேசுவாங்க. ஆனால் அவன் உள்ளத்தால் வேற சிந்தனையோட இருப்பான். இவன் அவனுக்கே அவன் அநியாயம் செய்து கொண்டவன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னும் கொஞ்சம் பேர் நமக்குள்ள இருக்கிறார்கள், தக்குவதாரி என்று பெயர் எடுத்தவர்கள். அங்கிட்டும் நடிக்கிற, இங்கிட்டும் நடிக்கிற. அங்க மாமியாவை ஏத்துற, இங்க மதினியையும் ஏத்துற. குடும்பத்துக்குள்ள சண்டை. இங்க பொஸ்ஸையும் ஏத்துற, கோலையாவும் ஏத்துற. இவர் ரெண்டு பக்கம் நல்ல மனுஷன். அங்க குடும்பத்தை அவரை மாப்பிள்ளை எடுக்கிறீங்க, யோசிச்செங்கும் அப்படி சொல்ல. இவர்கிட்ட போய் நீங்கள மாப்பிள்ளை பார்த்து செய்ங்க. ரெண்டு பக்கமும் நல்ல பேர் எடுக்கிற நடிப்பு. நபி சொன்னாங்க, ஒரு காலம் வெறும் இந்த ரெட்ட நாக்குள்ளவர்கள் இருப்பார்கள். அங்காலையும் ஆமாசாமி, இங்காலையும் ஆமாசாமி போறவங்க. அவருக்கு நல்லம், இவருக்கு நல்லம். உம்மாட திம்பியா, மாப்பாட திம்பியா, ரெண்டு பக்கமும். சொன்னாங்க, மறுமையில அல்லாஹ் நாக்கை ரெண்டாக்குவான் நெருப்பால் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்.
மேலும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கொஞ்சம் பேர் வாழ்க்கையில நல்லவன் மாதிரி தோற்றம் அளிப்பார்கள், நல்லவன் மாதிரி வாழ்வார்கள், ஆனால் அவர்கள் நல்லவர்கள் அல்ல. வஹும் லா யஷ்குரூன், அவர்களுக்கு அது தெரியாது. நல்லவர் என்று நினைச்சு மனுஷனை நம்பினவர்கள், அவன் வாழ்க்கையை பார்த்தா அவன்தான் வட்டிக்கார், அவன்தான் பொன் குடிப்பவன், அவன்தான் எல்லாத்தையும் அவன்தான் செய்யறான். ஆக்களை சொத்த சூறையாடுபவன், ஆக்களை வயல வரம்ப இஞ்சல பக்கம் செருக்கிறவன், பொது வரம்பன் பொதுவே அங்களை சாட்சிய ஒரு அடி ஒரு அடி ஒரு அடி என்று அப்படியே அறக்காவலவக்கான சில ஆக்கள். ஆனா ஒரு பள்ளி ரெஸ்டி ஆலிம் ஆபீஸ் பெரிய ஆஜியார் எல்லா வேலையும் பார்க்கிறார்கள். நபி சொன்னார்கள், இவர்கள் ஆடு திங்கும் நரிகள் என்று ஸல்லல்லாஹு சொன்னார்கள். இன்னும் விரிவாக சொன்னார்கள். இந்த தலையங்கத்தில் நபி அவர்கள் நிறைய பேசியிருக்கிறார்கள். நேரம் இடம் கொடுக்காது, 1 மணிக்குள் இறங்கட்டாம் என்று சட்டம் போட்டு விட்டார்கள். சகோதரர்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உலகத்தில் ஆக கெட்ட மனுஷனை பார்க்கணும்டா, அவன் உடுப்பை பார்த்தா நல்ல உடுப்பு, வைட் அண்ட் வைட், சூரத்தை பார்த்தா தாடி ஜுப்பா, ஆனா அவன் பேசுவதும் பழகுவதும் உலகத்துக்கே மாத்திரம். ஒரு ஆளை கண்டா சுபஹானல்லாஹ், இந்த ஹாஜி அடிக்கிற மாஷாஅல்லாஹ் நல்லவர், இவர் அடிக்க ஆளே இல்லை, இவர் பெரிய மனுஷன், இல்லாத பொல்லாததெல்லாம் அவரை கண்டு ஒசத்தி பேசுவான் மேடைகளிலே. ஆனால் அவனுடைய தேவை நிறைவேறும் கட்டியிருந்தான். இவன் ஆகப்பெரிய சமுதாயத்தில் எதிரி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்னொரு ரிவாயத்திலே சொன்னார்கள், இந்த உலகத்தில் கெட்ட மனுஷன் நல்ல வேடம் போட்டு நல்லவனை நம்பி மோசடி செய்யக்கூடியவன். சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அவரவர மனசுக்குத்தான் தெரியும். நபி சொன்னாங்க, தோற்றத்தில் அல்ல தக்குவா, தக்குவா ஹாஹுனா. தக்குவா என்பது உள்ளம் சம்பந்தப்பட்டது, அது வெளி தோற்றத்தில் அல்ல, பேச்சிலே அல்ல. நான் பேசுகிறேன் என்ற உள்ளத்திலே எல்லாரும் என்ன நல்ல பேச்சாற்றலை சொல்லணும் என்று நினைச்சு பேசினா நரகத்தின் அடித்தட்டு. சகோதரர்களே, அவரவர மனசு வெளி தோற்றத்தை விட்டு விடுவோம், நடிப்பதை விட்டு விடுவோம். நாடகம் நடித்ததெல்லாம் போதும். சகோதரர்களே, ஆஜியார் எப்படி என்று அவரை மனைவி சொல்லணும், மௌலவி எப்படி என்று சொல்லி அவரை மனைவி சொல்லணும். எத்தனை பொம்பளை சந்தர்ப்பம் கிடைக்க அடுக்கு மொழியில பேச காத்திருக்கிறார்கள். குடும்ப மானம் பேச்சிருவங்கிறதுக்காண்டி ஆஜியார் எல்லாத்தையும் மறைச்சு வச்சிருக்கிறார்கள். எத்தனை பெண்கள் கக்க சொல்லி கூப்பிட்டா பள்ளியில ஆஜியார வேடம் எல்லாம் கிளியும். நான் பொதுவாக பேசுகிறேன். எத்தனை பேர் உள்ளுக்கு வீட்டுக்குள்ள மனைவி வெந்து நொந்து போயிருக்கிறார்கள். எல்லாருடன் சிரிப்பார், பொண்டாட்டியோட நாய்மாய் இருப்பார். நபி சொன்னாங்க, பக்கத்து வீட்டுக்காரி நல்லவன் சொல்லி வேலை இல்லை, உன் மனைவி சொல்லணும் மை ஹஸ்பண்ட் வெரி பெஸ்ட் சொல்லணும். அப்போதான் நீ உண்மையான தக்குவாதாரு. உன் கடையில இருக்கிறவன் சொல்லணும், எங்களோட பொஸ்ஸி ஒரு தக்குவாதாரு. கோலையமார் செல்லணும், வயல்காரன் செல்லணும், எங்களோட போடியார் அம்மா மனுஷன் அப்பா என்று சொல்லணும். அந்த ஷஹாதா ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உண்மையான ரியல் தக்குவாதாரிகள்
அப்படி வேடம் போட்டு இருப்பவர்களை வேடம் எல்லாம் கிளியிற நாள் வந்து விட்டது. கியாமத்து நாள் நெருங்கி விட்டது. சக்கராத் நிறைய பேருக்கு நெருங்கி விட்டது. அன்றைக்கு தான் வேடம் கிளியும், நாடகம் முடியும். அந்த நாள் யாரும் ஏமாற்றவும் முடியாது. மலக்கள் மௌத்து வந்து விடுவார்கள். பாவியாக இருந்தால் நரகத்தை முதல் காட்டுவார்கள், கெட்டவனாக இருந்தால் சொர்க்கத்தை முதல் காட்டுவார்கள். சொல்லுவார்கள், நீங்க நடிச்சதெல்லாம் போதும், நீங்க போற இடம் இதுவாத்தான் இருந்துச்சு, உங்களோட நடிப்பு உங்களோட நாடகம் அவ்வளவு பொய், அவ்வளவு ஏமாத்து, இப்ப போங்க நரகத்துக்கு என்று இரண்டாவது நரகத்தை காட்டி விடுவார்கள். ஆக சகோதரர்களே, இது நான் சொல்லுவது சின்ன விஷயமாக நினைக்காதீர்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சிலவன் நல்லவன் அவனை நினைச்சு கொண்டிருக்கிறான். அவன் நினைக்கான் நான் முஸ்லிம் நல்லவன், நான் மக்களை சீர்திருத்தவான் என்று நினைக்கிறான். ஆனா அவன் கெட்டவன், அவன் அல்லாஹ்க்கு துரோகம் செய்யற மறைமுகமான பாவம் செய்யற அவனுக்கு அது விளங்கல. இதனாலதான் நபி அவர்கள் முனாஃபிக்குடைய லிஸ்ட் சகோதரர்களே ஹுதைஃபா ரலியல்லாஹு கொடுத்தாங்க. ஹுதைஃபா இதை வச்சுக்கோ, நமக்குள்ள நடிக நீக்கான் கொஞ்சம் பேர், நமக்குள்ள சூரத்தில் சீரத்தை கொண்டு ஏமாத்துறவன் இருக்கிறான், வேற ஆட்ட சொல்லாது. இந்த விஷயம் உமர் ரலியல்லாஹு தெரிஞ்சிச்சு. உமர் ரலியல்லாஹு யாரு? சொர்க்கவாசி. நபி சொன்னாங்க, உமர் ஃபில் ஜன்னா, உமர் சொர்க்கவாசி என்றாங்க ரலியல்லாஹு. அப்ப அந்த உமர் ரலியல்லாஹு போய் கேட்கிறாங்க, உதைவா அந்த லிஸ்ட கொஞ்சம் காட்டுங்களேன், கொஞ்சம் சும்மா பாப்போம் எவன் எவன் வேடம் போட்டிருக்கிறான், தாறு நடிக்கிறான், நல்ல தான் பேசுறான், முன்சாப்புல நிக்கிறான், ஆனா லிஸ்ட் வேற மாதிரி இருக்காமே, நான் காட்ட மாட்டேன் என்று சொன்னார்கள். அப்ப உமரத்தான் கேட்கிறாங்க, உதைபாவே நீங்க காட்டாட்டியும் எந்த பெயர், சகோதரர்களே எப்படி ஈமான், எந்த பெயர் அதுல இருக்காண்டு கொஞ்சம் பார்த்து செல்லுங்களேன்னு உதைப்பா வேண்டாம். இதுதான் உண்மையான தக்குவா சகோதரர்களே. பயந்து அஞ்சின உமர் ரலியல்லாஹு, உமர் வந்தால் ரலியல்லாஹு அன்ஹு ஷைத்தான் அடுத்த ரோட்டில ஓடுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உமர் வார பாதையில ஷைத்தானே வர மாட்டான்னு சொன்ன உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, அந்த லிஸ்டில எந்த பேர் இருக்கா? எவ்வளவு பயந்து பயந்து வாழணும் அவர்களே. நாம் எல்லாரும் நல்லவன் நானும் தான் நீங்களும் தான் நினைச்சிருக்கிறோம். ஃபைனல் முடிவு அங்க விரக்கொலதான் வழங்கும். இவ்வளவு காலம் நடத்தினது நாடகமா அல்லது ரியலா? நாம் கொடுத்த சதக்கா தர்மம் நாடகமா ரியலா? நாம தொழுத குர்ஆன் திலாவத்து திக்ரு ஸலவாத்து நாடகமா ரியலா என்று விளங்குகின்ற நாள் தான் சக்கராத்துடைய நாள் சகோதரர்களே. எனவே சஹாபாக்கள் எல்லாம் பயந்து துஆ கேட்பார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊதுக மினன் நிஃபாக், இந்த நடிப்பவனாக என்னை ஆக்கி விடாதே என்று அழுதழுது துஆ கேட்டு இருக்கிறார்கள். ஆகவே சகோதரர்களே, இருக்கின்ற காலம் கொஞ்சம், நம்ம தொழுகின்றோம், நோன்பு பிடிக்கிறோம், ஹஜ்ஜி பயான் பண்றோம், இதெல்லாம் கபூலாகுமா இல்லையா என்று அல்லாஹ்விடத்துல நாங்க கெஞ்ச வேண்டும். நம்மளோட வெளி தோற்றத்தை விட சகோதரர்களே உள் தோற்றத்தை அழகாக்கித்தா என்று அல்லாஹ்விடத்துல துஆ கேட்க வேண்டும். வெளியில இருக்கோம், உள்ளுக்கு வீட்டுக்குள்ள மனைவியிடத்தில் அன்பாக பண்பாக, தொழிலாளத்தில் அன்பாக பண்பாக நேர்மையாக, இரகசிய பாவ விஷயத்தில தவிந்து நடப்பவருங்க தான் ரியல் தக்வாதாரிகள். அல்லாஹ் சொல்லான், இன்னலில் முத்தகீன மஃபாஸா, அப்படிப்பட்ட தக்வாதாரிகளுக்கு தான் வெற்றி என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். யா அல்லாஹ், எங்கள் எல்லோரையும் நடிப்பவர்களாக ஆக்கிவிடாத ரஹ்மானே, நடப்பவர்களாக ஆக்கிவிடு யா அல்லாஹ். முனாஃபிக்குகள் லிஸ்டில எங்கட பேர்களையும் சேர்த்து விடாத ரஹ்மானே. தைரியமா பேசுறோம் யா அல்லாஹ், நல்லவர்களாக நினைக்கிறோம் யா அல்லாஹ்,
உன்னிடத்திலே நல்லவனாக ஆக்கி விடு ரஹ்மானே. யா அல்லாஹ், சஹாபாக்களே உமர் ரலியல்லாஹு தஆலா பயந்தார்கள். யா அல்லாஹ், எங்கள் நிலைமை என்னையே தெரியாது. யா அல்லாஹ், நல்லவர்கள் ஆக்கிறியா அல்லாஹ், நடப்பவர்களாக ஆக்கிறியா அல்லாஹ். ரெண்டு வேடம் போட்டு இரட்டை வேடம் போடுவர்களுடன் எங்களை வாழ்க்கையை பாதுகாத்திடியா அல்லாஹ். ஒரு பேச்சாக, உண்மை பேச்சாக, உரிய பேச்சாக எங்களை ஆக்கிடியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரஹ்மானே, எங்களோட வெளி தோற்றத்தை விட உள் தோற்றத்தை அழகாக்கி தந்திடு ரஹ்மானே. நல்லவனாக உன்னிடத்தில் ஆக்கிடியா அல்லாஹ். மனிதனிடத்திலே நல்லவனாக இருக்கிறோம் யா அல்லாஹ், ஆனா உன்னிடத்தில் எங்களோட நிலைமை தெரியாது யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரஹ்மானே, எங்களோட இறுதி முடிவை நல்லதாக்கித்தா யா அல்லாஹ். எங்கள் இறுதி முடிவை நல்லதாக்கித்தா யா அல்லாஹ். அல்லாஹும்ம அஹ்சின் ஆகிபத்தனா ஃபில் உம்ரி குல்லிஹா وأجرنا من خزي الدنيا وعذاب الآخرة. யா அல்லாஹ், இறுதி முடிவை நல்லதாக்கித்தா யா அல்லாஹ். எங்களை கேவலப்படுத்திடாதே யா அல்லாஹ். கபூர்ல நிம்மதியாக வாழ வச்சிடு யா அல்லாஹ். எங்களை உயிர் பிரியும் போது கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ்வை தந்திடு ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் அழுகையை நடிப்பாய்க்கிறாதே யா அல்லாஹ். எங்களை பேச்சுக்களை நடிப்பாய்க்கிறாதே யா அல்லாஹ். எங்களை குர்ஆன் திலாவத்துக்களை நடிப்பாய்க்கிறாதே ரஹ்மானே. நாங்க செய்கின்ற தியாகங்களை நடிப்பாய்க்கிறாதே யா அல்லாஹ். ரஹ்மானே, நீ இரக்கம் உள்ளவன் யா அல்லாஹ். நாங்க கொடுக்கிற சதக்கா தர்மங்களை நடிப்பாக ஆக்கிறாதே யா அல்லாஹ். எங்களுடைய கணவன் மனைவியுடைய வாழ்க்கையை நடிப்பாக ஆக்கிறாதே யா அல்லாஹ். உனக்கு உண்மையில பயந்த ஒரு நல்லடியனாக எங்களை ஆக்கிவிடு ரஹ்மானே. தக்குவதாரி ஆக்கிடு ரஹ்மானே. இந்த மேடையில கெஞ்சி கேட்கிறோம் யா அல்லாஹ். அழுது கேட்கிறோம் ரஹ்மானே. கண்ணீர் சிந்தி கேட்கிறோம் யா அல்லாஹ். எங்கள் இறுதி முடிவை நல்லதாக்கி தாயா அல்லாஹ். எத்தனைவர்கள் மௌத்தாயிட்டாங்க யா அல்லாஹ். கூட இருந்தவர்கள் மௌத்தாயிட்டாங்க யா அல்லாஹ். குடும்பத்தில் உள்ளவர்கள் மௌத்தாயிட்டாங்க யா அல்லாஹ். அவங்களோட கபூரை மண்ணறையை சுவனை சோலை ஆக்கிடு யா அல்லாஹ். ரஹ்மானே, எங்களோட மௌத் எப்போது எங்களுக்கு தெரியாது யா அல்லாஹ். யா அல்லாஹ், பாதையில் எங்கள் மௌத்தாக்கிறாதே யா அல்லாஹ். வயலுக்கு மௌத்தாக்கிறாதே யா அல்லாஹ். ஹாஸ்பிட்டல மௌத்தாக்கிறாதே யா அல்லாஹ். சுஜூதுல, ருக்கூல, தக்பீர்ல மௌத்தாக்குவதாக இருந்தால் மௌத்தாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ், உன்னை மறந்த நிலைமையில மௌத்தாக்கிறாத ரஹ்மானே. யா அல்லாஹ், இந்த பள்ளி நிர்வாகிகள பாவத்தை மன்னியா அல்லாஹ். இந்த ஏரியா மக்களுடைய தொழில பறக்க செஞ்சிரியா அல்லாஹ். விவசாயத்துல பறக்க செஞ்சிரியா அல்லாஹ். இந்த ஊருடைய வாழ்க்கையில பறக்க செய்யா அல்லாஹ். முழு முஸ்லிம்களுக்கும் பறக்க செஞ்சிரியா அல்லாஹ். இந்த துஆவை நீ அங்கீகரிப்பாயாக. ஆமீன் ஆமீன். وآخر الدعوانا أن الحمد لله رب العالمين. الحمد لله الذي سهل للعباد طريق العبادة ويسر وأفاض عليهم من خزانه جوده الذي لا تحصر، وجعلهم هذا اليوم يعود في كل أسبوع ويتكرر، ونقاهم به من الذنوب والتأثر. أحمده سبحانه وتعالى على نعم الذي لا تحصر، وهو المستحق ليحمد ويشكر. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، خلق فقدر ودبر ويسر. وأشهد أن محمدا عبده ورسوله صاحب اللواء والكوثر. اللهم صل على محمد وعلى آل محمد ما لاح الهلال وأنبر وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فيا عباد الله اتقوا الله، فإن ليس شيء من أدرك المال والجاه والعزة، فإنما السعيد من اتقى الله فيما يبدي ويبيد، ونجا من نار حرها الشديد وطعام أهلها الزكوم، اللباسهم والكتران والحديد. فقد قال جل وعلا في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى فإن الجنة هي المأوى. بارك الله لنا ولكم بالقرآن العظيم، ونفعنا منهم بالآيات وذكر الحكيم. أقول قولي هذا أستغفر لي ولكم من كل ذنب فاستغفر الله إنه الغفور الرحيم.
الحمد لله. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فيا عباد الله، اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. إن أحسن الكلام كلام الله الملك المنان، وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة. وعليكم بسنتي وسنة خلفاء الراشدين المهديين، وعضوا عليها بالنواجذ. الله الله أصحابي، لا تتخذوا من بعد غرضا، فمن أحبهم فبحب أحبهم، ومن أبغلهم فببغل أبغلهم. خير القرن قرني، ثم الذين يلونهم، ثم الذين يلونهم. فيا عباد الله، إن الله وملائكته يصلون على النبي، يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد. اللهم اغفر للخلفاء الأربعة أبو بكر وعمر وعثمان وعلي رضي الله عنهم، وعن بنت الرسول فاطمة الزهراء رضي الله عنها، وعن السبتين الكريمين حسن والحسين، وعن النبي سيدنا الحمزة والعباس، وعن بقية آل رسول الله صلى الله عليه وسلم أجمعين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات، آمين. والمسلمين والمسلمات، آمين. الأحياء منهم والأموات، آمين. إنك سميع مجيب الدعوات. آمين. مولانا يا رب العالمين. آمين. اللهم أجرنا من النار. آمين. اللهم أجرنا من النار. آمين. اللهم أجرنا من النار. آمين. ولا تشبه خلقنا بالنار. آمين. ولا تجعل من حدبها ولهبها، فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. آمين. ربنا اغفر لنا ولإخوان الذين سبقونا بالإيمان. آمين. ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. آمين. فيا عباد الله رحمكم الله، إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى، وينهى عن الفحشاء والمنكر والبغي، يعظكم لعلكم تذكرون. فاذكروا العليم الجليل الجبار يهديكم ولذكر الله تعالى، والله أكبر، والله يعلم ما تصنعون. أقيموا الصلاة فإن الصلاة تنهى عن الفحشاء والمنكر. குதியால பார்த்து சஃபல சீராகி, சஃபல நெருக்கமாக நேராக நின்று கொள்ளுங்க. அல்லாஹு அக்பர். بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الرحمن الرحيم، مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين، اهدنا الصراط المستقيم، صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. الذي خلق وسوى والذي قدر
ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. الله أكبر. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله. اللهم انت السلام ومنك السلام تبارك يا الجلال. الله لا اله الا هو الحي لا تاخذ سنه ولا نوم له ما في السماوات وما في الارض يشفع عند الله بين ما بين ايديهم وما خلفه لا يدرون بشيء من الا من شاء وسع السماوات والارض ولا يؤوده حفظهما. اللهم لا مانع لما اعطيت ولا معطي لما منعت ولا ينفع ذا الجد
لا إله إلا الله وحده لا شريك له الملك وله الحمد يميت وهو على كل شيء قدير اللهم اجرني من اللهم اجرني من الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال اللهم صل على محمد وعلى آل محمد கிருபையுள்ள ரஹ்மானே இரக்கமுள்ள நாயனே யா அல்லாஹ் எங்கள பாவங்களை மன்னி யா அல்லாஹ் எங்களுக்கு உடல ஆரோக்கியத்தை தாயா அல்லாஹ் எத்தனை பேர்கள் ஆரோக்கியமா இருந்தவர்கள் நெஞ்சு வருத்தம் ஹார்ட் வருத்தம் கிட்னி வருத்தத்தில் இருக்கிறாங்க யா அல்லாஹ் கேன்சர் வருத்தத்தில் இருக்கிறாங்க யா அல்லாஹ் வயசு போய் நடக்க முடியாமல் தவிக்கிறாங்க யா அல்லாஹ் ரஹ்மானே எங்களுக்கு ஆரோக்கியத்தை தந்திடு யா அல்லாஹ் எங்களை உடம்பை நோயாக்கிறாதே யா அல்லாஹ் நீ தந்த நிஅமத்தி யா அல்லாஹ் ஹார்ட் நீ தந்த நிஅமத்தி யா அல்லாஹ் கிட்னி நீ தந்த நிஅமத்தி யா அல்லாஹ் உடல் ஆரோக்கியம் நீ தந்த தரும் நிஅமத்தி யா அல்லாஹ் துண்டிச்சிராதே இதை எடுத்துறாதே மாத்திராதே யா அல்லாஹ் உடல சக்தியை தாயா அல்லாஹ் மௌத்து வரைக்கும் இருந்து சுஜூது செய்யற தன்மையை தாயா அல்லாஹ் துணிய முடியாத அளவுக்கு ஆக்கிறாத ரஹ்மானே சுஜூது செய்ய முடியாத அளவுக்கு ஆக்கிறாத யா அல்லாஹ் ரஹ்மானே எங்கள் ஆரோக்கியத்தை நீயே பாரமடு ரஹ்மானே நாங்கள் யாரும் ரொம்ப பலவீனமானவர்கள் யா அல்லாஹ் சிறு நோயை கூட தாங்க முடியாதவர்கள் யா அல்லாஹ் நாங்கள் செய்கின்ற பாவத்தினால் எங்களை சோதிச்சிடாதே யா அல்லாஹ் யா அல்லாஹ் நாங்க செய்கிற தவறுனால் தப்புனால் எங்களுக்கு நோயை கஷ்டத்தை உண்டாக்கிறாதே யா அல்லாஹ் பொருளாதார நெருக்கடியை தந்திராதே யா அல்லாஹ் எங்களை கொண்டு பிள்ளைகளை சோதிச்சிடாதே பிள்ளைகளை கொண்டு எங்களை சோதிச்சிடாதே திடீர் மௌத்தை தந்து விடாதே ரஹ்மானே நீண்ட ஆயுள ஆரோக்கியத்தோட தந்திரியா அல்லாஹ் ரஹ்மானே நல்ல அமைச்சர் ஆசையை தாயா அல்லாஹ் கடைசி காலங்களை அழகாக்கி தாயா அல்லாஹ் ஈமானோட ஆக்கி தாயா அல்லாஹ் திக்ரோட ஆக்கி தாயா அல்லாஹ் வயசு வந்தும் எங்களுக்குள்ள எத்தனை பேர் இன்னும் தொழாம இருக்கிறாங்க யா அல்லாஹ் எத்தனை வயசானவர்கள் தொழாம மௌத்தாயிட்டாங்க யா அல்லாஹ் அவங்களோட மௌத்து மட்டும் தான் இங்க வந்துச்சு யா அல்லாஹ் ஒரு ஜும்மாக்கு வரல யா அல்லாஹ் ஒரு தொழுகைக்கு வரல யா அல்லாஹ் எத்தனை பேர் அப்படி மௌத்தாயிட்டாங்க யா அல்லாஹ் எங்களோட குடும்பத்தில் அப்படியே ஆக்கிறாதே யா அல்லாஹ் எங்களோட மனைவிமார பாவங்களை மன்னி யா அல்லாஹ் அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடு யா அல்லாஹ் எங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு சேவை செய்யறாங்க யா அல்லாஹ் அவங்களுக்கு உற்சாகத்தை கொடு யா அல்லாஹ் உடல் வருத்தத்தை லேசாக்கடி யா அல்லாஹ் எங்களோட பிள்ளைகளை கெட்ட வழியில் ஆக்கிறாத ரஹ்மானே எங்களோட பிள்ளைகளை இப்போது எல்லாரும் குடிக்கிறாங்க யா அல்லாஹ் போதைக்கு அடிமையாயிட்டாங்க யா அல்லாஹ் எங்களோட பிள்ளைகளை அப்படி ஆக்கிறாத ரஹ்மானே எங்களோட பொம்பளை பிள்ளைகளை கற்புகளை பாதுகாத்திரியா அல்லாஹ் எங்களோட பெண் பிள்ளைகளை கற்புகளை பாதுகாத்திரியா அல்லாஹ் அல்லாஹ் இந்த துஆவை நீ அங்கீகரிப்பாயாக இந்த பள்ளி மத்தின் இமாமுடைய பாவத்தை மன்னிப்பாயாக ஊழியருடைய பாவங்களை மன்னிப்பாயாக இது உதவி செய்வர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக இந்நிர்வாகிகளுடைய பாவத்தை மன்னிப்பாயாக எங்கள் எல்லாருடைய பாவங்களை மன்னிப்பாயாக வஸல்லல்லாஹு அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்